Hi, hello friends. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்ல யூனிட் 1 கான யூனிட் 1 கான book back question answers நம்ம முடிச்சிட்டோம். இப்போ யூனிட் 2 க்கு போடுங்கன்னு சொல்லி எல்லாம் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க. யூனிட் 1 கான மொழியை ஆல்பம் மொழியோட விளையாடு ரெண்டு வீடியோவுமே வந்து வீடியோவோட லிங்க்ஸ் வந்து உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். அண்ட் book back question answers உடைய லிங்க்கும் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். முதல்ல பலவுள் தெரிகள் என்ன கொடுத்திருக்காங்கன்னா பொறுத்துக கொடுத்திருக்காங்க. இந்த பொறுத்துக எதுல இருந்து எடுத்திருக்காங்கன்னா இதுக்குள்ள நெடுநல் வாடைன்னு சொல்லிட்டு ஒரு செயல் பகுதி இருக்கு. அந்த செயல் பகுதிக்குள்ள இருந்து எடுத்திருக்காங்க. குரங்குகள் அதுல வந்து இது செய்யும் இந்த ஆக்டிவிட்டி செய்யும் அப்படின்ற மாதிரி ஒரு வரிகள் இருக்கும். அதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 3 4 1 2. ஆக்சுவலா நான் மார்க் பண்ணது கரெக்டா மார்க் பண்ணிருக்கேன். இதுவும் கரெக்டா இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணிடுங்க. நரம்புகளுள் வீணை மீட்டு கொண்டிருக்கின்றது என ஐயப்ப மாதவன் குறிப்பிடுவது சூரிய ஒளி கதிர்கள். ஓகேங்களா. நெக்ஸ்ட் சென்னை வெறும் நகரம் மட்டுமன்று அது நம்பிக்கை மையம். காரணம் இது எல்லாமே இருக்கிறதுனால. சரிங்களா. அதாவது இதுதான் ஆன்சர். அனைத்தும். பொய்யாவனம் புதுப்பெயல் பொழிந்தன. இதுல அடிக்கோடிட்ட சொல்லுடைய இலக்கண குறிப்பு பொய்யா அப்படின்ட்டு இருக்கனால அது ஈற்றெழுத்து கெட்டு எதிர்மறை பெயரெச்சமா இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்ல எது தப்பு எது சரின்றது ஸ்டேட்மெண்ட்ல ரெண்டுமே கரெக்ட். கூற்றும் கரெக்ட், காரணமும் சரி. நெக்ஸ்ட் கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் எங்கு உள்ளது? இதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 25ல இருக்கு. பாத்தீங்கன்னா இங்க பேஜ் நம்பர் 25ல நமக்கு ஹெட்டிங்கோட அவங்களே கொடுத்திருப்பாங்க. கஷ்டப்படவே வேணாம். கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் சொல்லிட்டு ஒரு பேராகிராஃப் கொடுத்திருப்பாங்க. அதுதான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இனநிறை அப்படின்றது இனம் பிளஸ் நிறை அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு புணர்ச்சி விதி தரணும். இனம் அப்படின்றது ஈறு போதல் விகுதி கேட்டு இன பிளஸ் நிறை அப்படின்னு சொல்லிட்டு இயல்பாவே புணர்ந்திருக்கு. சாரசனி கட்டடக்கலை குறிப்பு வரைக பேஜ் நம்பர் 24ல இருக்கு. பேஜ் நம்பர் 24 கடகடன்னு எடுத்துக்கோங்க எல்லாரும். மோஸ்ட்லி நிறைய பேர் கைடு வச்சிருப்பீங்க. பட் கைடும் வாங்கல அப்படின்ட்டு ஒரு சிலவங்க இருப்பாங்க. அவங்களுக்குலாம் நம்ம வீடியோஸ் வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனை பார்க்கும் போது தான் வந்து எனக்கு தெரியுது. பேஜ் நம்பர் 24 நான் சொல்லியிருந்தேன்ல 24ல இங்க இருக்கு பாருங்க. அதுவுமே அவங்களே பேராகிராஃப் அதுக்கு தனியாக ஒரு பேராகிராஃப் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது. இதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 26ல இருக்கு. அதாவது பட்டை தீட்டிய வைரமாகிறது அப்படின்றது இங்க கொடுத்திருக்காங்க. எப்போ அது பட்டை தீட்டிய வைரமா ஆகுது அப்படின்றதுதான் குவெஸ்டின். மழை காலத்தில் சூரியனின் திடீர் பயணத்தால் நனைந்திருக்கின்ற வெளிச்சம் நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரம் போல் மாறுகிறது அப்படின்னு எழுதிக்கலாம். இல்லைன்னா மழை காலத்தில் சூரியனின் திடீர் பயணத்தால் நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது இப்படியும் நம்ம எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா சிறுவினா நீர்நிலைகளில் இருந்து உதடுகள் குவித்து உறிஞ்சுகின்றன ஒளிக்கதிர்கள். இக்கவிதையின் அடி தூங்கும் பனி நீரை வாங்கும் கதிரோனே என்னும் நாட்டுப்புற பாடலின் தொடர்ச்சியாய் அமைவதை பற்றி எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இதுக்கு ஆன்சர் எனக்கு எங்க இருக்குன்னு தெரியும். ஆக்சுவலா இதுக்கான ஆன்சர் வந்து எனக்கு புக்ல இல்லை. உங்களுக்கு வேற யாருக்காவது இருந்ததுன்னா ஸோ அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. இல்லை நான் சர்ச் பண்றேன். சப்போஸ் எனக்கு கிடைச்சதுன்னா நான் ஷார்ட்ஸ்ல போடுறேன். வாடை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர்? வாடை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர்? ஆன்சர் 28ல இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். அதாவது அவங்க தங்கியிருந்த மலையை வலப்பக்கமாக சூழ்ந்து எழுந்த மேகமானது உலகம் குளிருமாறு புதிய மழையால் பொழிஞ்சிருச்சு. மழை வந்துருச்சு. அப்போ அவங்க எப்படி பாதுகாப்பா தேடினாங்க? தாழ்வான பகுதிகளில் பெருகிய வெள்ளத்தை வெறுத்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வரைக்கும் ஆன்சர். ஓகேங்களா. இந்த பேராகிராஃப் ஃபுல்லா. நெக்ஸ்ட் கொஸ்டின் சென்னையின் பண்பாட்டு அடையாளங்களில் இன்றும் நிலைத்து இருப்பனவற்றை குறிப்பிடுக. பேஜ் நம்பர் 24ல இருக்கு. இந்த 24ல பாத்தீங்கன்னா பண்பாட்டு அடையாளங்கள்னு தொடங்கி ஒரு 3 பேராகிராஃப் கிட்ட இருக்கு. இந்த 3 பேராகிராஃப்ல இந்த ஆவணங்கள் முறையாக கையாளும் பழக்கம் கொண்ட ஆங்கிலேயர்கள் இந்த 2 பேராகிராஃப் ஓரளவு கொஞ்சம் கேட்சியா இருக்கு. அப்படி உங்களுக்கு இது எழுத கஷ்டமா இருக்குன்னா நீங்க ஆல்ரெடி இதை வந்து இந்த இந்தோ சாரசனி கட்டடக்கலை வந்து நீங்க ஆல்ரெடி ஒரு இதுல படிச்சிருப்பீங்க, சிறுவினால படிச்சிருப்பீங்க. அப்ப இதை ஒரு பேராகிராஃபா எடுத்துட்டு இன்னொரு பேராகிராஃப் இந்த ரெண்டுத்துல இருந்து எதனா ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்னை அறிவின் நகரம் என்பதை சான்றுடன் விளக்குக. இதுக்கான ஆன்சரும் 24ல் தான் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா அறிவின் நகரம்னு ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாகவே நீங்கள் எழுதிதான் ஆகணும். இதை நான் ஃபுல்லாக ரீட் பண்ணேன். கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அந்த இயர்ஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை ரீட் பண்ணி மனப்பாடம் பண்ணி எழுதுறது தான் பெட்டர். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெடுவினா, நீங்கள் வியந்து பார்த்த நகரம் ஒரு நகரம் குறித்து இரு பக்க அளவில் கட்டுரை எழுதுக. ஸோ இந்த இடத்துல நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது நம்ம ஓனா எழுதணும். நீங்கள் வியந்து பார்த்த நகரம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதோ ஒரு நகரத்தை பற்றி போய் படிக்கணும், தெரிஞ்சுக்கணும், இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணணும். அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ப்ரீவியஸாக இந்த சென்னை நகரத்தை பற்றி எத்தனை சிறுவினா அண்டு குருவினாலாம் நம்ம படித்தோம். ஸோ அந்த லெசனையே வந்து நீங்கள் அதுக்குள்ளே இருக்கிற விஷயத்துங்களையே நான் வியந்து பார்த்த நகரம் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி இந்த லெசனுக்குள்ளே இருக்கிற விஷயத்தையே நீங்கள் எழுதலாம் அப்படின்றது என்னோட தாட். ஏன்னா நீங்கள் இப்போ இதை ஓனாக நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நாங்கள் வியந்து பார்த்த நகரம் மதுரை அப்படின்னு நீங்கள் ஏதோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் மதுரையை பற்றி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணணும். உங்களுக்கு அது எல்லாமே புதுசாக இருக்கும். ஸோ நெடுவினாக்க அது கேப்பபிளாக இருக்கிற அளவுக்கு நீங்கள் கலெக்ட் பண்ணி மனப்பாடம் பண்ணணும். அதுக்கு பதிலாக பெட்டர் நீங்கள் இந்த மதராசப்பட்டினம் அப்படின்ற லெசனுக்குள்ளே இருக்கிற விஷயத்துங்களையே நீங்கள் எழுதிக்கலாம். ஏன் சொல்கிறேன்னா, இதுலையே நீங்கள் போய் தேட வேணாம். நீங்கள் இதுலேயே இந்த சென்னையுடைய தொன்மை, அது எவ்வளோ காலமாக இருக்குது, அது எப்படி சென்னையாக மாறுச்சு, அதுக்கப்புறமா அதுக்குள்ளே இந்த நீர்நிலைகள் இதெல்லாம் எப்படி வந்தது அப்படின்றதெல்லாம் நீங்கள் இந்த லெசனுக்குள்ளே படிச்சிருப்பீங்க. படிச்சு லெசன் பார்த்து 1 மார்க்லேருந்து சிறுவினா குருவினாலாம் பார்த்துருப்பீங்க. அதையே நீங்கள் எழுதுறது பெட்டர் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். அடுத்து நெடுநல் வாடையில் நக்கீரர் காட்டும் மழைக்கால வருணனையை தொகுத்து எழுதுக அப்படின்றது கொஸ்டின். நெடுநல் வாடைக்கு போகணும். இப்போது இது வந்து ஒரு நெடுவினா அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அதுக்கு முதல்ல ஒரு முன்னுரை கொடுக்கணும். முன்னுரை அப்படின்ற இடத்துல நீங்கள் வந்து இந்த நுழையும் முன்னை எடுத்துக்கலாம். ஓகேங்களா, முன்னுரையில் நுழையும் முன் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த பாடல் பகுதியிலேயே உங்களுக்கு வந்து நான் இந்த மனப்பாட பகுதியை படித்து மனப்பாடமாக தான் வச்சுருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்கன்னா, அந்த மனப்பாட பாடலை நக்கீரர் காட்டும் வருணனைன்னு சொல்லிட்டு அந்த மனப்பாட அப்படி இல்லை நாங்கள் அந்த லைன் மனப்பாடம் பண்ணலையே மேம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, மழைக்கால வருணனையாக நக்கீரர் காட்டும் வருணனை அப்படின்னு சொல்லிட்டு பொய்யா வானம் புதுப்பெயல் பொழிந்தன ஆற்களி முனைய கொடுங்கோல் கோவலர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதிக்கலாம். இந்த லைன் வந்து அந்த வருணனைக்கு ஏற்ற மாதிரியும் இருக்குது, பட் அண்ட் ஆல்சோ உங்களுக்கு தேவை ஈஸியாக மனப்பாடம் பண்ணுற மாதிரியும் இருக்குது. அப்போது நீங்கள் அதை எழுதிட்டு நெக்ஸ்ட்டு பாடலின் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைன்னா வருணனை காட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் எழுதணும். பாடலின் பொருள் ஃபுல்லாக என்னெல்லாம் நடந்துச்சு, அதனால குளிர் மிகுதியால் விலங்குகள்லாம் என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நீங்கள் எழுதி கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். ஏன்னா இது ஒரு நெடுவினா அப்படின்றனால. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, பொறுப்புணர்ச்சி இன்றி இருந்த ஊரை தன் பொறுப்புணர்வால் மாற்றிய மருதனின் பண்பு நலத்தை விவரிக்க. இந்த முதல்கல்லுடைய ஸ்டோரி, இந்த முதல்கல் ஸ்டோரி ஆல்ரெடி நம்ம சேனலில் பெரிய வீடியோவாக நான் போட்டிருக்கேன். நான் அதோடைய லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேயே வந்து எப்படி நம்ம கட்டுரையாக மேக் பண்ணுறதுன்றதும் நான் சொல்லியிருக்கேன். இது 2 லிங்க்குமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நான் வந்து அதுக்குள்ளேயே போய் கட்டுரையாக ட்ரை பண்ணலான்னு தான் பார்த்தேன். ஆனால் அது எல்லாமே எப்படி இருக்குதோ பாருங்க. நான் முன்னுரை முடிவுரையெல்லாம் போட்டு தான் வச்சேன். முன்னுரை, அப்புறம் அந்த ஹெட்டிங்லாம் நான் எனக்கு என்ன தெரியுமோ ஓரளவு எனக்கு ஊரின் வளம், அப்புறம் புயல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். பட் இதில் என்ன விஷயம் அப்படின்னா, இது எல்லாமே எப்படி இருக்குன்னா பேச்சு மொழியாக இருக்குது. ஒரு சில வார்த்தைகள் எல்லாம் பேச்சு மொழியாக இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் அதை அப்படியே எக்ஸாமில் எழுத முடியாது. ஸோ அதுதான் விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா, புயல் தாக்கத்தினால் நம்ம ஊருக்கு புயல் தாக்கி நம்ம ஊரில் இருக்க இந்த மின் இணைப்புகள், அதாவது கரண்ட் போயிடும்ல. பொதுவாகவே இந்த ஃப்ளட்டு இந்த மாதிரி எதனா வந்துச்சுன்னா கரண்ட் போயிடும். அந்த கரண்ட்டை வந்து ஒரு சில இடத்துல மட்டும் கொடுத்துருவாங்க, ஒரு சில இடத்துல கொடுக்க மாட்டாங்க. அந்த ட்ரிப் ஆயிரும், அந்த மாதிரி நிறைய ரீசன் இருக்குது. அப்போ எங்களுக்கு கரண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டு ஒரு லெட்டர் எழுதுகிற மாதிரி இதுவும் நான் தனி வீடியோலேயே போடுறேன். ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.